ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ளவுஸ் வந்து ஹாஃப் அன் ஹவரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, நான் ஹாஃப் அன் ஹவர்லேயே ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃப் அன் ஹவரில் ரொம்ப ஜாஸ்தி 20 மினிட்ஸில் தட்டி தூக்கி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி தட்டி தூக்குறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தட்டி தூக்க முடியும், மார்க் பண்ணல தூக்க முடியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடில் ரெடி பண்ணிக்கோங்க. பேக் சைடில் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த ட்ரேஸ் ஆயிடும். ட்ரேஸ் ஆனோம்னா டக்குன்னு அந்த லைன்லேயே நம்ம அடிச்சு திருப்பிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க ஒரு டாட்டு, பேக் டாட்டு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டிங்லேயே பண்ண வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் இந்த டாட் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கட்டிங்லேயே நீங்கள் வந்து டாட் கரெக்டாக இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் பட்டி பீஸ்ல நம்மளுக்கு எதுவும் மார்க்கிங்ல தேவை கிடையாது. ஃப்ரண்ட் பீஸோட ரெண்டு சைட்லயும் வந்து எல்லாம் 3 டாட்டோட மார்க்கிங்கும் வந்து கரெக்டா இருக்கணும். 3 டாட்டோட மார்க்கிங்கும் கரெக்டா இருக்கணும். சைடு நாச்சஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி கீழே வந்து இந்த கீழே இருக்கிற பேஸ் டாட்டுக்கும் நாச்சஸ் கரெக்டா போட்டிருக்கணும். இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்லீவ்ல பாருங்க, ஸ்லீவ்ல கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சைட்ல ரெண்டு சைட்லயும் வந்து நாச் போட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து இந்த சைட் லைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாச் போட்டிருக்கேன். இந்த எல்லா நாச்சஸும் வந்து கரெக்டா மீட் பண்ணிடுச்சுனாலே போதும், நம்ம கடகடன் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பீசஸ்லாம் வந்துட்டு கசமுசன்லாம் இருக்கக்கூடாது, நீட்டா அயன் பண்ணியிருக்கணும். லைனிங்கும் அயன் பண்ணியிருக்கணும், மெயின் கிளாத்தும் அயன் பண்ணியிருக்கணும். அயன் பண்ணி நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா 20 மினிட்ஸ்ல தட்டி தூக்கிடலாம். இவ்வளோ பண்ணியுமே என்னால் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியல, நான் இதே மாதிரி தான் மார்க்கிங் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு